தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறார். கழுதையின் மூலமாக தேவன் பேச முடியும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கழுதையின் மூலமாக தேவன் பேச முடியும். சரி, காரின் மூலமாக தேவன் பேச முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கார், CAR, காரின் மூலமாக பேச முடியும். சரியா? ரீசெண்டா கிராஸ் பண்ணி சிக்னல் அடிக்கும்போது ஒரு கார் கிராஸ் பண்ணி போச்சு. அந்த காருக்கு பின்னாடி ஒரு வசனம் எழுதியிருந்துச்சு. அந்த வசனத்தை பார்த்துட்டு உண்மையிலே அது பைபிளில் தான் அந்த வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது, பைபிள் அந்த வசனங்களை வாசிக்கும் உண்மையிலே சொல்றேன், நான் ஒரு மெசேஜுக்காக ப்ரிப்பேர் பண்ண நினைக்காம அப்படியே எனக்குள்ள ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எண்ணில் அடங்காத ஒரு தேவ சமாதானத்தை நான் படித்தேன். அந்த வசனத்தை படிக்கும்போது நிறைய பேர் காருக்கு முன்னாடி பிரைஸ் எல்லாம் எழுதுவாங்க, இது தேவன் கொடுத்த பரிசுன்னு எழுதுவாங்க, இல்லைன்னா இது தேவன் கொடுத்த அருள்வாங்க, இல்லைன்னா நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு எழுதி வைப்பாங்க. ஆசீர்வாதத்தை மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. நம்ம செந்திலன்னா அவர் இப்போ காருக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமா எழுதியிருப்பார் வசனம், பார்க்காத தேவனை நீ எப்படி விசுவாசிப்பா, பார்க்குற சகோதரன் இடத்துல நீ அன்பு செலுத்தலாம் அப்படின்பாரு. ரொம்ப வித்தியாசமான வசனம். அதே மாதிரி நான் அந்த பார்த்த ஒரு வசனம் வந்து இருதயத்தை பற்றியது. சரிங்க, நல்லா பாருங்க, இருதயத்தை பற்றியது. யாரும் தயவு செய்து தூங்க வேண்டாம், 1/2 மணி நேரத்தில் ஷார்ப்பாக முடிச்சிருவேன். இருதயத்தை பற்றியது. சரி, பைபிள்லயே இருதயத்தை பத்தி அதிகமா சொன்னது யாரு? எல்லாரும் இருதயத்தை பத்தி அதிகமா சொன்னது தாவீதானா? அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்கிறேன். இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னது யார? ஏன்னா கொஞ்சம் டவுட்டா சில பேர் இருக்கிறதுனால அதை கன்ஃபார்ம் இருக்காருன்னு சொன்னேன். என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு யாரு சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? பரிசுத்தம் இல்லை அப்படின்பாரு, நான் எரிச்சப்பட்ட நீ செஞ்சதை குறிச்சு அப்படின்பாரு, எத்தனை இடத்துல தண்டனை கொடுப்பாரு, சில இடத்துல வந்து தீர்க்க தரிசனம் எடுப்பாரு. ஆனா ஒரு மனுஷனை பார்த்து தேவன் சொல்றாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ரொம்ப லோவா இருக்குமா? ரொம்ப ஹையா இருக்கும், ரொம்ப பரிசுத்தமா இருக்கும், ரொம்ப இரக்கமுள்ளவரா இருப்பாரு, ரொம்ப ஒரு கருணை உள்ளவரா இருப்பாரு. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதை யார் இருந்தாரா? தாவீது இருந்தார். சரிங்களா? அந்த தாவீது எழுதின வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னைக்கு ரொம்ப வாசிக்க போறது இல்லை. தாவீது என்னுடைய கடைசி, அவர் இறந்து போறாரு. இறந்து போறது எந்த புத்தகத்துல இருக்கு தெரியுமா? இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் மக்களோடு கூட சேர்ந்து, ஜனங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஜபித்த ஒரு ஜபம் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். சரிங்களா? நாளாகமம் புஸ்தகம், 1வது நாளாகமம் 29, 1 நாளாகமம் 29, தமிழ்ல வந்து 541, 541. சரிங்களா? 1 நாளாகமம் 29வது அதிகாரம். பொதுவாகவே இந்த 4ஆம் புத்தகம் நமக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதிகமா நம்ம படிச்சிருக்க மாட்டோம், புரியாது நிறைய விஷயங்களை. நான் அதை இனிமேல் 4ஆம் புத்தகத்தை நீங்க படிக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக ஒன்று சொல்றேன். நாளாகமத்தை எப்படி பிரிப்பாங்க? நாள் ஆகமம். நாள்னா என்னது? டே. கேலண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டே. கேலண்டருக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நாள் காட்டி. சரிங்களா? அப்போ நாள்ல என்னன்னு காட்டுறதா நாட்காட்டி. நாள் ஆகமம்னா அந்த நாள்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி புத்தகமா எழுதி வச்ச அந்த புத்தகத்தை சொல்றதா நாள் புத்தகம். நாளடைவில் அந்த புத்தகம்ங்கிறது ஆகமம்னு மாதிரி நாள் ஆகமம், நாளாகமம், அவ்வளவுதான். சரிங்களா? நாள் அப்படின்னா யார் நாள் நடந்துச்சு? யாருடைய நாள்ல நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி உள்ள புத்தகம்லாம் பாத்தீங்கன்னா சாமுவேலுக்கு அப்புறம் ராஜாக்கள் வருவாங்க. அந்த ராஜாக்களுடைய நாட்கள்ல என்னப்பா நடந்துச்சுன்னு சொல்லி எழுதி வச்ச புத்தகம் தான் என்னது? ராஜாக்களுடைய நடவடிக்கைகளின் நாள் புத்தகம் தான் நாளடைவில் நாள் புத்தகம்னு மாறிச்சு, நாளாகமம்னு மாறிச்சு. சரிங்களா? இத புத்தகத்துல எடுத்தீங்கன்னா இந்த ராஜா அரசாண்ட 18ஆம் வருஷம் 8ஆம் மாசம் 9ஆம் தேதி என்ன நடந்துச்சு, இந்த ராஜா அரசாகும் போது 12ஆம் மாசத்துல 4வது வருஷத்துல 8ஆம் தேதி என்ன நடந்துச்சு, இதுதான் ஃபுல்லா எழுதியிருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல 1 நாளாகமம் 29ல
கடைசி அவருடைய தாவீதுடைய கடைசி நாள்ல ஒரு எழுத்து எழுதுறாரு. அது என்ன எழுதுறாருன்னா 17வது வசனம். 17வது வசனம். ம் 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 சந்தோஷம். சரி, இந்த வசனம் தான் அந்த கார் பின்னாடி எழுதியிருந்த வசனம். நான் உங்கள்கிட்ட தூங்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வசனத்துல எத்தனை தடவை இருதயத்தை பற்றி சொல்லிக்கிறேன்? யாரா சொல்ல முடியுமா? என் தேவனே நீர் இதயத்தை சோதித்து. ரெண்டாவது, உத்தம உத்தம குணம் எங்க இருந்து வருது? தலையில இருந்தா கிட்னில இருந்து வருதா? இருதயத்துல இருந்து. அப்போ உத்தம குணங்கிறது இருதயம். அந்த குணத்துல என்னவா இருக்கிறாரு? பிரியம்ங்கிறது எங்க இருந்து வருது? இருதயம். 3 படம் இருதயம். அப்புறம் என்பதை அறிவேன், இவைகள் எல்லாம் நான் என் மனதினாலே எழுதியிருக்கா, இருதயத்தோட எழுதியிருக்கா? உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாக கொடுத்தேன். இப்பொழுது இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷம். ஒரு வசனம் தான் அதுல இருதயம், மனம், சிந்தை, விரியம் அப்படிங்கிற அந்த இருதயத்தை 5-6 தடவை திருப்பி எழுதியிருக்காரு, தாவீது எழுதியிருக்காரு. நான் தான் ஆச்சரியப்பட்டேன். ஒருவேளை இப்படி எழுதின நபரை பார்த்து உண்மையிலே கர்த்தர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். யாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவர். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்களேன். ஆபிரகாம் ஓகே, சரிங்களா? இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் தான் படிக்க போறோம். இதுல எத்தனை தடவை இருதயத்தை பற்றி சொல்லியிருக்காரு? உமது ஜனத்தின் இருதயம் உண்டான சிந்தைனா, இதயத்துல சிந்தை உண்டாகாது, மூளையா சிந்தை உண்டாகும். அப்ப இருதயத்துல உண்டான சிந்தை 2. 3வது நினைவு. 3 என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயம். எத்தனை தடவை? 4 தடவை. 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 6 நாளும் 10 தடவை இருதயத்தை பத்தி சொல்லிட்டாரு. சரிங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 19வது வசனம். என்றார். சரிங்களா? இந்த இடத்துல எத்தனை இது பத்தி சொல்லியிருக்கு? கடைசி ஒரே ஒரு இடத்துல லிட்டரலா பாத்தீங்கன்னா உத்தம இதயத்தை தந்துருன்னு போட்டிருக்கு. சரிங்களா? எதுக்காக உத்தம இதயத்தை கொடுக்கணுமா? பில்டிங் கட்டுறதுக்கு, தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. சரி, தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு உத்தம இருதயம் வேணுமா, ஞானம் வேணுமா? என்ன வேணும்? அது சொல்லுங்க. ஒரு கொத்தனார் இருக்காரு, நல்ல குணம், அவர் மாதிரி நல்ல மனுஷனே கிடையாது. ஒரு ஏழை வந்தாருன்னா பாக்கெட் உள்ளதெல்லாம் தூக்கி போட்டுருவாரு. கிறிஸ்துவ பாக்குற மாதிரியே இருக்கும் ஒரு கொத்தனார், நல்ல குணம். ஆனா அவரை விட ஞானமா ஒரு கொத்தனார் இருக்காரு. நான் யார்கிட்ட வீடு கட்ட கொடுப்பேன்? ஞானம். ஏன்னா பில்டிங் உடஞ்சிடக்கூடாது, பணத்தை வச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு. ஆனா தேவனுக்கு என்ன சொல்லியிருக்காரு? இந்த பில்டிங்லாம் கெட்டுறதுக்கு, இந்த ஆலயத்தை கெட்டுறதுக்கு புத்தியை பத்தி சொல்லல. இந்த சாலமோனுக்கு என்ன கொடுக்கணுமா? உத்தம இருதயம். சரிங்களா? உத்தம இருதயம். சரிங்களா? தேவனுடைய பார்வையில ஏன் இதை பத்தி சொல்றாருன்னா பின்னாடி வர பிரமிச்சு போயிடுவோம். தாவீது என்னென்னலாம் செஞ்சுட்டு இந்த வார்த்தையை பத்தி சொல்றேங்கிறது எனக்கு ஆச்சரியப்பட்டேன். இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய காரியங்களை செய்யறாரு, அதை நம்ம பின்னாடி படிப்போம். இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க, தாவீது, சாலமன். யாருக்கு ஞானம் அதிகம்? சாலமன். யாரு காலத்துல சண்டையே இல்லாம ரிலாக்ஸா இருந்தாங்க? சாலமன். யாரு காலத்துல மக்களுக்கு நல்ல விளைச்சலும் அறுவடையும் பணமும் செல்வ செழிப்பும் வந்தது? சாலமன் காலத்துல. சரியா? அப்போ சாலமனுடைய நேரத்துல எல்லாமே இருக்கு. ஆனா சாலமனுக்காக தாவீது காலத்துல இருந்து இப்படி கிடையாது. தாவீது காலத்துலதான் இருக்க ராஜாக்கள் என்னது? ரத்தம் சிந்தப்பட்டது. தாவீதே ஒரு பாவத்துல ஈடுபட்டது, ரத்தத்தை சிந்தினாரு. அதனாலதான் தேவன் சொல்றாரு, நான் வாசம் பண்ற ஆலயத்தை நீ கெட்ட வேண்டாம், ஏன்னா நீ ரத்தத்தை சிந்திருக்கிற.
ஒருவேளை போர் ஒரு காரணமா இருந்தாலும், நான் ஒரு சில பைபிள் ஸ்காலர்கள் சொல்றது தான் செஞ்ச பாவத்தினுடைய விளைவா கூட இருக்கலாம். ஆனா என்ன பண்றாரு, சாலமோனுக்கு நீங்கள் நல்ல இதயத்தை கொடுங்கள் அப்படிங்கிறாரு. சரியா? இப்ப சாலமன்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். இப்ப வந்து அதே புக்கு 1ஆம் வசனத்தை ஆரம்பிக்கலாம். அமர்பாய் ஃபர்ஸ்ட் இதிகாஸ். ஓகே. 29. இப்போ யார வாசிக்கலாம்? பின்பு அரண்மனை. சரி, இப்ப நல்லா கவனிங்க. தயவுசெய்து யாரும் தூங்கிடாதீங்க. அரை மணி நேரத்துல முடிச்சிடுறேன். இங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய ஆலயத்தை கெட்டுறாங்க. அப்போ சாலமோன் எப்படிப்பட்டவரா இருக்காரு? என்னவா இருக்காரு? வாலிபனும் இளைஞருமா இருக்கிறான். அதுக்கு என்ன சொல்றாரு? அப்ப செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் எல்லாம் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்ப யாரு தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு வேலையை ஆரம்பிச்சது? யாரு? சாலமோனா தாவீது. சரிங்களா? இந்த 1 நாளாகமம் 21 இருந்து எடுத்து வாசிங்கன்னா எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன, நான் நினைச்சிருந்தேன் சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுறாரு, சாலமோன் தான் ஆலயம் கட்டுறாருன்ட்டு. 21 இருந்து எப்படி இருக்கு? அந்த ஆலயத்துல மர வேலை யார் செய்யணும்? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யார் செய்யணும்? கல்லு எங்க இருந்து எடுக்கணும்? பவளம் எங்க இருந்து எடுக்கணும்? ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூன் எப்படி டிசைன் பண்ணணும்? பாத்திரம் எப்படி டிசைன் பண்ணணும்? எது எது எங்க இருந்து வாங்கணும்? எல்லாத்துக்கும் மேல அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய அளவு, டிராயிங்க எல்லாத்தையும் டிசைன் பண்ணது யாரு? தேவன் சொல்லி யாரு டிசைன் பண்றா? தாவீது. அப்போ ஆலயத்தினுடைய ஒரு பில்டர் தான் சாலமோனே தவிர, இந்த ஆலயத்தினுடைய பிளானிங், அப்ரூவல், ரா மெட்டீரியல்ஸ், பட்ஜெட், லேபர் அலோகேஷன், எல்லா அப்ரூவல், ஹோலினஸ், பரிசுத்த பலிகள் எல்லாம் செலுத்தி ப்ரிப்பேர் வச்சது யாரு? மாஸ்டர் மைண்ட் யாரு? தாவீது. இப்ப சொல்லுங்க, இப்படி நான் ஒருவேளை செஞ்சேன் அப்படின்னா, ஸ்டேஜ்ல நின்றுட்டு நான் தேவன் கடைசி இறக்கறதுக்கு முன்னாடி தாவீது செய்யக்கூடிய ஒரு ஜெபம் நான் ஒரு இந்த ஜெபத்தை பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னா, தேவனே என்னை ஆடுகளிலிருந்து தூக்கி ஒரு பெரிய ராஜாவாய் மாற்றினீர். என்னை சவுலுடைய கைக்குலேருந்து விலக்கி இத்தனாயிரம் ஜனங்களுக்கு நான் வந்து இதாச்சிட்டேன். தேவனே என்னை கொண்டு இந்த சாலயத்தினுடைய எல்லா பணிகளும் செய்திருக்கிறேன். தேவனே என்னை இந்த வருஷத்துல பல போர்களுக்கு ஜெயிக்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பேன்? அந்த இடத்துல என்ன இருக்கும்? எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். ஆனா தாவீதுடைய வார்த்தையில ஒரு இடத்துல கூட இந்த சிங்குலர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணே கிடையாது. ஐ தாவீது எப்போ பாவம் பண்றாரோ, சங்கீதம் 21 சொல்லியிருக்கு, அங்க மட்டும்தான் சிங்குலர் யூஸ் பண்றாரு. அதாவது நான் உமக்கு முன்பாக, அங்கதான் சிங்குலர். தேவனுக்கு முன்பாக தப்பு செய்யும் போது நான்கிறாரு. மற்ற டயத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவரே என்னுடைய இருதயம், இது ஜனங்களுடைய இருதயம். சரி, இது 1ஆம் வசனம் முடிஞ்சிச்சு. இப்ப கெட்டட வேலை யார் பண்ணிட்டு இருக்கா? தாவீது தான் பண்ணிட்டு இருக்காரு. 2ஆம் வசனத்தை வாதிங்க, தாவீது என்ன பண்ணிருக்காரு? தயவுசெய்து நல்லா கவனிங்க. 2ஆம் வசனம் என்ன பண்றாரு? நல்லா கவனிங்க. என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறாரு? பொண்ணுன்னா என்னது? கோல்டு, தங்கம், ஸ்வர்ணம். ஓகே. 2வது வெள்ளிக்கு வெள்ளி கொடுக்கிறாரு. ஓகே. 3வது வெண்கலத்துக்கு வெண்கலம். 4வது இரும்புக்கு இரும்பு. 5வது மரவலைக்கு மரம். 6வது காந்தியுள்ள கற்கள். 6 வேற பவள வண்ண கற்கள். 7 விலையேறப்பட்ட ரத்தினங்கள். 8 வெற்கற்பானங்கள். 9 கோமோதகம். 10 முதலிய கற்களையும் ஏராளமாக சவரித்தேன். அப்படின்னா 10 பிளஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா? இந்த உலகத்துல என்னென்ன ஜுவல்ஸ் கிடைக்கோ, என்னென்ன மெட்டல் கிடைக்கோ, என்னென்ன ரத்தினங்கள் கிடைக்கோ, என்னென்ன பவளம் கிடைக்கோ, என்ன பண்றாரு? என்னால் முடிந்த மட்டும். சரிங்களா? ஒரு ஸ்காலர் இப்படி சொல்றாங்க, தாவீது அந்த டெம்பிளை கட்டும் போது அவர்கிட்ட இருந்தக்கூடிய விலையுறந்த தங்கம் ஆபரணங்கள் வந்து 20,000 டன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி? 20,000 டன்னு.
நல்லா கவனிங்க. 20,000 டன்னுக்கு மேல கொடுத்த தாவீது இங்க ஃபுல் ஸ்டாப். எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல ஃபுல் ஸ்டாப் வைக்காம என்ன போட்டிருக்கணும்னா கமா போட்டிருக்கணும். சரிங்களா? கமா போட்டுட்டு, எனக்கு இங்கிலீஷ் பைபிள் எப்படின்னு தெரியல. அடுத்த வாசனத்தை வாசிங்க. நல்லா யோசிங்க. 20,000 டன்னுக்கு மேல கொடுத்தவருக்கு, தன்னால முயன்ற மட்டும் கொடுத்தவருக்கு என்ன பத்தல. என்ன பண்றாரு? அடுத்த வாசிங்க. அடுத்த வாசனம். நல்லா கவனிங்க. 20,000 டன்னு கொடுத்துட்டாரு. முடிஞ்சதுன்னு நம்ம அமைதியா இருந்துருவோம். அவருக்கு என்ன பண்ணலையா? தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருந்த வாஞ்சை அவரை தூங்க விடலையா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? சரி, எல்லாம் கொடுத்தாச்சுன்னு சொல்லி பெட்ல போய் படுக்கிறாரு. பெட்ல போய் படுத்த உடனே பக்கத்துல பாக்குற ஒரு பாத்திரம் இருக்கு, தங்கத்திலான ஒரு பாத்திரம், தண்ணி குடிக்கிறக்கா அவங்க சேவர் வச்சிருக்காங்க. எடுறா, பேக் பண்றா, விடுறா தேவனுடைய ஆலயத்துக்கு அப்படிங்கிறாரு. தங்க கட்டில படுத்திருக்கிறாரு. ஐயோ, தேவனுடைய ஆலயம் கெட்டாம இருக்கு, எனக்கு எதுக்கு தங்க கட்டில்? என்ன சொல்றாரு? எடுத்து பேக் பண்றா. கூகுள்ல இமேஜஸ் ஆஃப் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பை சாலமன் போட்டு இந்த டேவிட்னு போடுங்க, சாலமன் போடாதீங்க. ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் கைகளில் தூக்கிட்டு போறது, மூட்டையில தூக்கிட்டு போறது, கட்டில தூக்கிட்டு போறது, கப்பை தூக்கிட்டு போறது, ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் அவருக்கு சொந்தமா இருந்த என்னது? பொண்ணு. அவருக்கு நோட் பண்றாரு, எனக்கு சொந்தமா இருந்த பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்தின்று கொடுக்கிறேன். இந்த இடத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? தேவனே, நான் கொடுத்தேன்ல, நானும் என்னுடைய ஜனங்களும் உத்தம இருதயத்தோடு கொடுத்தோம். சரிங்களா? அவருக்கு தெரியுது, தாவீது நல்லா தெரியுது, 20,000 டன் இல்ல, இன்னும் 40,000 டன்னு கொடுத்தாலும், என் வீட்டுல இருக்க டம்ளர் ஸ்ட்ரா கூட நான் கொடுத்தாலும், என் இருதயத்திலே உத்தமம் இல்லாத நான் கொடுத்தேன் என்றால், என்னுடைய இருதயத்திலே பரிசுத்தம் இல்லாம நான் கொடுத்தேன் என்றால், நான் பெருமைக்காக கொடுத்தேன் என்றால், என் பேருக்காக நான் கொடுத்தேன் என்றால், என்னுடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படும் என்று கொடுத்தேன். ஆனால் அந்த 40,000 டன் எங்க போயிருக்கும்? தேவனுடைய பார்வையில ஒரே ஒரு ஸ்டாம்ப், ரிஜெக்டட். தேவனுடைய குணாதிசயத்தை, இருதயத்தை கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண மனுஷன் யார் அப்படின்னா இந்த தாவீது. சரிங்களா? அதனாலதான் அவர் இதயத்துக்கு ஏற்ற மனிதர். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம், எப்படிப்பட்டவர்கள் என்பதை விட நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. ரோமர் 12:1 வர சொல்லுகிறது, நீ வாசிக்கணும் தேவையில்ல. நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்னது? ஆராதனை என்னது? உங்கள் சரீரங்களை பரிசுத்த, உங்கள் இருதயங்களை பரிசுத்த பலியாக, உங்கள் சரீரங்களை பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்கிறது என்னது? பிரியமான பரிசுத்தமான பலி, ஆராதனை. சரிங்களா? இந்த மனுஷனுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கு, தேவனுக்கு எது வேணும் எது வேண்டாம். நான் கொடுத்த தங்கமோ என் வீட்டுல இருந்து வெண்ணியோ அல்ல, இதையெல்லாம் நாங்கள் உத்தம இருதயத்தோடு கொடுத்ததுதான் தேவனுக்கு என்னது? பிரியம். சரிங்களா? அதனாலதான் சாலமோனுக்கு சொல்றாரு, சாலமோன் ஞானத்துல பெரியவனா இருந்தால், அவருக்கு தெரியும் அவனை மாதிரி ஞானவான் யாருமே கிடையாது, தாவீதை விட ஞானவான் அதிகம். ஆனால் ஞானத்தை விட கர்த்தருக்கு பிரியமானது என்னது? உத்தம இருதயம். இடையில லைஃப் ரிவிஷன் செமினார்னு சொல்லிட்டு செமினார் அட்டன் பண்ணும்போது ஒரு அங்கிள் சொன்னாரு, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை, நம்ம குழந்தைங்களை வந்து ஞானம், அறிவு அதிகமான கோச்சிங் கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம். ஆனா அவங்களுடைய இருதயம் உத்தமமாக மாறுகிறதா என்று நம்ம கிறிஸ்துவ சமூகம் மறந்துடுச்சு அப்படின்னாரு. ஒருவேளை இந்த ஞானம் குறைவுள்ளதா இருக்கலாம், ஆனா நீ ஞானம் குறைவுள்ளா இருந்துச்சு அந்த உலகம் வந்து நீ அறிவில்லாதவன்னு சொல்லும். ஆனால் உத்தம இருதயத்திலே குறைவுள்ள இருந்தால் அவ என்ன பண்ண முடியாது? இந்த தேவனுடைய சமூகத்துல பங்கு கொள்ள முடியாது. சரிங்களா? சரி, இல்லது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அவருக்கு உள்ளதும் கொடுத்துட்டாரு. இப்ப வீடு எப்படி இருக்கு? எம்டியா, கிளீனா, போட்ட மாதிரி இருக்கு. நான் இப்போ யோசிக்கிறேன், இவர் ராஜா தான். இப்போ நெபுகாத்நேச்சர், பாபிலோனுடைய ஒரு பெரிய படம் வருது. சரிங்களா? அவனை அட்டாக் பண்ணணும். கொஞ்சம் ஆயுதங்கள் தான் இருக்கு. புதுசான ஆயுதம் செய்யணும். என்ன வேணும்? இரும்பு வேணும், மெட்டல் வேணும். இப்போ மெட்டல் எங்க போயிடுச்சு? தேவாலயத்துல போயிடுச்சு. சரி, அவர்கிட்ட கை இருந்த கொஞ்சம் நஞ்சம் தங்கம் மெட்டல் எங்க போயிடுச்சு? அப்ப எப்படி நிக்கிறாரு நெபுகாத்நேச்சர் படி? இந்த மனுஷன் எப்படி நிற்பாரு? தாவீது வெறுங்கை. நான் என்ன திரும்ப யோசிக்கிறேன், ஒருவேளை அந்த ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி கையில ஒன்று வச்சிருந்தாரு, கவன்.
அது போதும் தேவனுக்கு இந்த பாபிலோனை வின் பண்றதுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அவனுக்கு தேவன், அதாவது தாவீதை போல தேவனை புரிந்து கொண்ட ஒரு மனநிலை அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாட்டாலும் சரி தேவன் என்னை ஜெயிக்க வைப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு ஆணித்தரமான விசுவாசம். அப்படியே போர் வந்தாலும் வராது, ஏன்னா ஆலயம் கட்டினால போர் வராது. ஆலயத்தை கெட்டும் போது போர் வந்தாலும் அதையும் மேற்கொள்றதுக்கு என்னது தேவனால முடியும்னு சொல்லிட்டு கையில உள்ளதெல்லாம் தூக்கி போட்டார். என்ன முதல்ல ஆண்டவரை தெரிஞ்சு ஒரு இந்திய நற்செய்தி மாணவர் மன்றம்னு சொல்லிட்டு ஒரு ஊழியத்து மூலம் தெரிஞ்சு கொண்டார். அது ஸ்தாபகத்தை ஒரு நபர் வந்து சுவாலஜி ப்ரொஃபஸரா இருக்காரு, பிரசிடென்சி காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு. தன்னுடைய ஊழியத்துல இருந்து தனக்கு வரக்கூடிய சம்பளத்துல ஊழியம் செல்லப்பட்டு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாரு. அவரை வந்து விசாகப்பட்டினத்துக்கு செய்தி கொடுக்குறதுக்காக கூப்பிடுறாங்க. போறதுக்கு அவருக்கு டிக்கெட் இருக்கு, காசு இருக்கு, வரதுக்கு இல்லை. யாருக்கு? ப்ரொஃபஸருக்கு வேலை பார்த்துக்கிட்டு சண்டே ஒரு இடத்துல கொடுக்குறாங்க, செய்தி கொடுக்க போகணும். செய்தி கொடுக்குறாரு, அவ்வளோ உற்சாகமாக கொடுக்குறாரு. பாக்கெட்ல ட்ரெயினுக்கு காசு இல்லை. சரி, உற்சாகமாக செய்திலாம் முடிச்சு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு ட்ரெயினுக்கு வந்து உட்காந்துட்டாராம். அவர் வந்து முன்னாடி எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகணும்னு எழுதியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெயினை பார்த்துட்டு 4 மணிக்கு போகக்கூடிய ட்ரெயினில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காசு இல்லை, டிக்கெட் எடுக்கல, உள்ள பசங்களை அனுப்பி விட்டாரு. வழி அனுப்பி விட்டவங்கள அனுப்பி விட்டாரு. 4 மணி வரைக்கும் அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு பக்கத்தில் ஒன்றா பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்போ பக்கத்தில் கேட்டாங்களா, டிக்கெட் எடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு. டிக்கெட்டு வரும் அப்படின்னாராம். டிக்கெட் எடுக்கல, டிக்கெட்டு வரும். அப்போ கரெக்டாக அந்த வண்டி வருது. நமக்கு என்ன இருக்கும், காசு டிக்கெட்டுல பதட்டம் இருக்கும்ல. அவருடைய சரிதல் எப்படி எழுதுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். பக்கத்துல ஏதோ கையில இருந்து சாப்பாடு பொருள்லாம் பக்கத்துல இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு சிரிச்சுட்டே இருந்தாராம். அவர் சொல்றாரா, டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தா தேவன் என்னை சென்னைக்கு கூட்டு போகணும்னு சித்தம், கொடுக்கலன்னா என்ன பண்றது? விசாகப்பட்டது இன்னொரு மீட்டிங்ல நான் என்ன பண்ணணும், மெசேஜ் இருக்குன்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால அடுத்த மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிள் படிச்சுட்டு இருந்தாராம். திருப்பி அவரை டிராப் பண்ண ஒரு பையன் ஓடி வந்து சொன்னானா, சார் வெரி சாரி, ஐ ஃபர்கிவ், நான் மறந்து போயிட்டேன். உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்காக இன்னொரு பையன்ட்ட வந்து காசு கொடுத்துருந்தாங்க, அந்த பையன் வந்து மறந்துட்டான், அதனால நான் ஓடோடி வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி கையில் எடுத்து கொடுத்தாங்க. அவர் சொன்னாரா, சரி கடவுளுடைய சித்தம், சென்னையில் உள்ள சபையில் போய் சபைக்குள்ள போயிடணும்னு போயிட்டாராம். நானே யோசிக்கிறேன் அப்படின்னா, எல்லாவற்றையும் தேவனுக்காக விட்டு போட்ட ஒரு நபன் தான் யாரு அப்படின்னா தாவீது. இந்த விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கிறதா? அந்த விசுவாசம் நமக்கு இருந்தது என்றால் நம்ம இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்மள ஒரு பாதிப்பும் செய்யாது. சிலுவையில அறைய போறாங்க, யார? தலைகீழ அறிய போறாங்க, யார? பேதுருவ. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தா, அழுதுட்டு இருந்தாரா? அந்த சபையை அந்த ஜெயிலே வந்து புதுகளிக்கிற மாதிரி என்ன பண்ணாரா? பாட்டு டான்ஸ் தான். யார? அடுத்த செகண்ட்ல தலைகீழ சிலுவையில ஏற்படும். இதுதான் நமக்குள்ள இருக்க விசுவாசம், நம்ம தேவனை நம்பி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நம்ம இந்த உலகத்திற்கு பாத்திரனாக வாழ விடாது. என்ன நடந்தாலும் சரி, நம்ம ஒரு வேற உலகத்துக்கு இதெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லடான்னு சொல்லுவாங்க தெரியுமா சில பேர். அந்த மாதிரி கேட்டகரியில தான் யார் இருக்கா? தாவீது இருக்கிறார். சரி, இந்த தாவீது தேவன் மேல வைத்த ஆலயம் இதோட அவருடைய வாஞ்ச முடியல. அடுத்து அவர் சும்மா இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க சும்மா விடல. அடுத்த வசனம் வாசிங்க. ஓகே, இது அவர் கொடுத்ததுதான். அதுக்கு அடுத்த வசனம் வேற எதனால நான் ஸ்கிப் பண்றேன். சரி, நல்லா கவனிங்க. இப்ப யார்கிட்ட இப்ப ஏவுறாரு? யார்கிட்ட? நாட்டுல இருந்தது, தேசத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. தான் வீட்டுல இருந்து கட்டில், டம்ளர், ஜமா எல்லாத்தையும் பீரோலாம் கொடுத்தாச்சு. 3வது யார்கிட்ட கேட்கிறாரு? எனக்கு கீழே இருக்கக்கூடிய அரசாளுகிற பிரபுக்களே, அதிகாரிகளையே, வில்லேஜ் ஆபீசர்களே, எம்எல்ஏக்களே, எம்பிக்களே என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு முடியுமா அப்படிங்கிறது அப்படியே கேட்டாரு. இங்க என்ன கேட்கிறாரு? இங்கேயும் இதயத்தை கனெக்ட் பண்ற. என்ன கேட்கிறாரு? மனப்பூர்வமாய் கொடுக்க யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறாரு. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் யாரா இருக்கிறீர்களா? அடுத்து என்ன வருது, கீழே வாசிங்க. மனப்பூர்வமா. இங்கேயும் பாருங்க என்ன வருது, அந்த வசனத்துக்கு ஒருவேளை நான் பேரை டாபிக் வைக்கணும்னா உத்தயமா இருதயம் மனப்பூர்வம் அப்படிதான் நம்ம வைக்க முடியும்.
அங்க இருக்க பிரபுக்கள், ராஜாக்கள் இதெல்லாம் எல்லாம் என்ன பண்றான்? அவனும் அள்ளி கொடுக்குறாங்க. சரிங்களா? மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அடுத்து ம், 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 ம். சரி, இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. கோல்டு, தங்கம், வெள்ளி எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லாம் 1000த்துல, இரும்பு எப்படி இருக்கு? லட்சத்துல. அப்போ திருப்பி அங்க வார சண்டை நடந்தா என்ன ஆகும்? யாரு நீங்க நல்லா வாசிக்கணும். இந்த டெம்பிள் வந்து பின்னால இடிக்கப்படுது. அதே நான் வரேன். இந்த ஆலயத்துக்கு லட்சம் தாளந்து இரும்ப மனப்பூர்வமா கொடுத்தாச்சு. இதே இது ஒரு யாராவது நெபுகாத்நேச்சர் வந்து அடிக்க வரான், பாபிலோன் அடிக்க வரான்னா கையில என்ன இருக்கு? பழைய செஞ்சு வச்ச பழைய ஆயுதங்கள் தான். இவங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது? நம்பிக்கை இருந்ததுனாலதான் என்ன பண்ணிருக்காங்க? மனப்பூர்வமாய் கொடுத்திருக்கார்கள். இருதயம் வேலை செய்கிறது. அடுத்து அதோட விடல கொடுத்தார்கள். இப்ப என்னன்னா வந்துருங்க, கீழே வாங்க. யார் கையிலலாம் அது அந்த இடத்துல வந்து ஆட்சியாளர்கள் மட்டும் கிடையாது, சாதாரண மக்கள் எல்லா இடத்துலயுமே இருந்து என்ன இருந்தது? என்னென்ன ரத்தனங்கள் வந்து எல்லாம் என்ன பண்ணாங்க? அள்ளி போட்டாங்க. நான் சொல்றேன், தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுக்கிறது வந்து 2வது விஷயம். மனப்பூர்வமாய் கொடுக்கிறது, நம்ம இருதயமாய் கொடுக்கிறது. அடுத்து மிகவும் சந்தோஷப்பட்டான். எனக்கு என்னன்னா, நம்ம திருப்பி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு? உத்தம இருதயத்தோடு சந்தோஷத்தை ஆட் பண்றாரு. சந்தோஷத்தோடு உற்சாகமாய் கொடுத்தார்கள். சரி, இப்போ தேவனுக்காக எல்லா ஜனமும் கொடுத்துட்டாங்க, மக்களும் கொடுத்தாங்க, சோல்ஜர்ஸும் கொடுத்தாங்க, ராஜாவும் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டு இவர் சொல்றாரு, எங்கள் தேசமே உங்களுக்கு கொடுத்துன்னு சொல்லவே இல்லை. எங்கள் மக்கள் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு மனப்பூர்வமாக கொடுத்தோம். இருதயத்தை தான் அங்க பாயிண்ட் அவுட் பண்றாரு. சரிங்களா? சாகுடைய நேரத்துல இருதயம் தான் அவர் பெருசு, அவருக்கு கோல்டோ சில்வரோ பெருசு கிடையாது. சரி, திருப்பி வாங்க. இப்படி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா 14, இங்கதான் தாவீதை வந்து ஹீரோவா எடுத்துக்க முடியும். 14வது வசனத்துல என்ன சொல்றாரு? இதுலதான் இந்த பாயிண்ட், வசனத்துடைய சென்டர். என்ன சொல்றாரு? இப்படி உற்சாகமா மனப்பூர்வமா கொடுத்ததுக்கு யாரு? நாங்க ஏமாத்துறோம், ஜனங்கள் ஏமாத்துறோம். எப்படின்னா, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதன். இன்னைக்கு நான் பெரியவன், நீ பெரியவன், என்னுடைய ஊர் பெருசு, உன்னுடைய ஊர் பெருசு. பஸ்ல உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் பக்கத்துல உட்காந்துருக்காரு, அப்படி எப்படி நெருக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தர் நமக்கு என்ன வரும்? எம்எல் எப்படி சாயிடலாம், என் அழுக்கு எப்படி அழுக்கு போட்டு நம்ம பார்க்குற சிந்தை இருக்கக்கூடிய இந்த காலத்துல அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய அவரை போல 20,000 டன் யார் கையில் இல்லை இந்த உலகத்துல இப்போ வரைக்கும். தாழ்மை ஆண்டவர் முன்னாடி எப்படி இருக்கிறாரு? முகங்குப்புற விழுந்து இருக்கிறார். இந்த இடத்துல என்னுடைய ஜனங்கள் அற்பமானவர்கள் நாம் அப்படின்னு சொல்லல, நானும் என் ஜனமும் அப்படின்னா ஜனத்துக்கு ஈக்குவலா தானே சொல்றாரு. நான் சாதாரண மனிதனை போல உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். சரி, இப்படி கொடுத்துட்டு உம்முடைய எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்தினாலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். செந்தில் அண்ணன் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு, ஏன்னா என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அடுத்த நாள் அண்ணன் திருப்பி கொடுங்க அப்படின்னா வாங்கிடுறேன். செந்தில் அண்ணன் மனசுல என்ன ஓடும்? என்னடா நேற்று ஃபோன் பண்ணா, என் கையில கொடுத்தா, திருப்பி வாங்கிட்டு போயிட்டான், இதுக்கு எதுக்கு எனக்கு கொடுக்கணும், எதுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படி தோணல. அதே கேள்விதான் எனக்கு இது வந்துச்சு. எதுக்காக தேவன் ஜனங்களுக்கு கொடுக்கணும், திருப்பி எதுக்கு ஜனங்களுக்கு தேவன் வாங்கி கொள்ளணும்? எதுக்காக வாங்கணும்? என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுப்பது பெரிதல்ல, தேவனுடைய மகிமையை பார்த்து உங்கள் இருதயம் மாற்றப்பட்டு தேவனுக்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தில் நடக்கக்கூடிய மாற்றம் தான் தேவனுக்கு என்ன வேணும்? செயல்படணும். தேவனுக்கு வேண்டியது நீ கொடுக்கிறது அல்ல, உன்னுடைய கொடுப்பதற்கு உன்னை ஏவிய அந்த சிந்தனை, அந்த இருதயம் தான் என்ன பண்ணணும்? அந்த பரிசுத்தம் தான் தேவனுக்கு என்னவா இருந்தது? அந்த பரிசுத்த அலங்காரம், ஜுவல்.
அப்ப அந்த பொன்னும் வெள்ளியும் அந்த ஆலயத்துல அலங்காரமாக இருக்கவில்லை. அந்த ஜனங்களுடைய மனம் திரும்பிய இருதயம் தான் அந்த ஆலயத்துல என்னதான் இருந்துச்சு, அலங்காரமாய் இருந்தது. சரிங்களா? இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி பார்த்து பார்த்து கெட்டுன கோயிலு, அதாவது அந்த ஆலயம் எப்ப இடிக்கப்பட்டது? கிமு 500 டு 700க்குள்ள இடிக்கப்பட்டிருது. யார் இடிக்கப்படுறது? பாபிலோன் வராரு, நெபுகாத்நேச்சர் வராரு, என்ன பண்ணுது? சரி, இந்த கோயில் இடிக்கப்பட்டதுல இருந்து நான் பழைய ஏற்பாட்டுக்கு வரேன். சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாரு? ஆலயம் அப்படிங்கிறது எது சொல்றாரு? அவருடைய சரீரமும் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? நீங்களே தேவன் ஆலயமா வாசமா இருக்கிற ஆலயமா இருக்கிறது. சரிங்களா? இந்த இடத்துல தேவனுக்கு பிசிக்கல் பில்டிங் முக்கியமா, சரீர ஆலயம் முக்கியமா? அதனாலதான் சொல்றாரு, உங்கள் இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படிங்கிறது. சரிங்களா? மனுஷனும் முகத்தை பார்க்கிறார். ஒருவேளை நம்ம பழைய ஆலயத்தை பார்த்துட்டு முகத்தை பார்ப்பது, ஆனால் தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இந்த பிசிக்கல் ஆலயத்துல இவ்வளவு அலங்காரம் முக்கியம் என்றால், நம்முடைய சரீரமாகிய இருதயத்துல எவ்வளவு அலங்காரம் இருக்கணும்? என்ன அலங்காரம்? அந்த அலங்காரத்தை பத்தி சொல்லுகிறாரு பவுல். சொல்றாரு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, ஈவு, அன்பு. சரிங்களா? இதுதான் என்னது? இந்த பொன்னும் இந்த வெள்ளியும் இந்த ரத்தனங்களும் இந்த இரும்பும் என்னது? நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாந்தம், நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தயவு, நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய விட்டு கொடுக்குற தன்மை. இப்படி நீங்கள் ஆலயத்தை கட்டணுங்கிறார். சரிங்களா? தாவீதினுடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையும் நல்ல மேட்ச் பண்ணுது. இவ்வளவு கொடுத்தும் தாவீது எதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு? இருதயம், இருதயம், மனசாட்சி, மனசாட்சி, மனசாட்சி. இயேசு கிறிஸ்து நீ கட்டின ஆலயம் அடிச்சு போச்சு, அவ்வளவுதான், அவர் வருத்தப்படலை. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறார். இந்த ஆலயத்தில் என்ன நடக்குது? புதிய ஏற்பாட்டுல சீட்டு போட்டு பிசினஸ் கொகையா மாறி கல்லர் கொகையா இருந்து எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அடிக்கிறார். நான் உன்னுடைய பார்க்குறேன், இயேசு கிறிஸ்து ஒருத்தரை அடித்தார்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல இல்லவே இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து வயலண்ட் ஆனவரா? இல்ல. அவர் இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு, தாவீது என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருந்த பக்தி வைராக்கியத்தினால இப்படி செய்தான் என்று தாவீது சொல்றது போல, நான் என்ன செஞ்சேன்? இந்த ஆலயத்தின் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்து போட்டதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இருக்கார், ஆயுதத்தை எடுத்து அடிக்கிறார். அப்போம்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல இருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துல உண்மையிலே இயேசு கிறிஸ்து நம்ம அடி வாங்குவதற்கு சரியாக இருக்க வேண்டும், ரெடியாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறபடி அந்த நல்ல அலங்காரம் நமக்குள்ளாக வருவதற்கு என்ன பண்ணியிருக்கணும்? நாம் தயாராக இருக்க வேண்டும். சரி, இதை சீக்கிரமா முடிச்சிடலாம். 5 minutes தான். அடுத்து கீழே வரலாம். சரி, 10வது வருஷத்துல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை என்ன அப்படின்னா, தாவீது செய்யக்கூடிய ஜெபம், ஆண்டவரை பார்த்து தாவீது செய்யக்கூடிய ஜெபம். சரிங்களா? இந்த ஜெபத்துல வசனம் 15 வாசிக்கலாம். சரி, ரைட். இப்போ எதை பத்தி சொல்றாரு? அவரு நம்முடைய நாட்கள் சொல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லோரை போலும் பரதேசிகளுமா இருந்தார்கள். சரிங்களா? நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். ஆபிரகாம் பிதா, இவருக்கு முற்பிதா தான். ஆபிரகாமுக்கு இருக்கக்கூடிய ஊரோ இடமோ வீடோ இருந்துச்சா? இல்ல. அப்ப அவர் பரதேசி தானா? பரதேசி. சரி. அப்புறம் அதுக்கப்புறம் வந்தவங்களை நீங்க எடுத்துக்கீங்களா? ஒவ்வொரு லீடரா பாருங்க. நோவா வராரு. சரி, ஆபிரகாமுக்கு அப்புறம் ஒவ்வொரு தலைவராக ஈசாக்கு வராரு, அவரும் பரதேசியா இருந்தாரு. யாக்கோப்பு பரதேசியா இருந்தாரு. யாக்கோப்புடைய பிள்ளைங்கள் 12 பேரு பரதேசிகளா இருந்தார்கள். ஆனா தாவீது இங்க பரதேசியா?
அவருக்கு அரண்மனை இருந்துச்சா? இருந்துச்சு. சொந்த நாடு இருந்துச்சா? இருந்துச்சு. சொந்த ராஜ்யம் இருந்துச்சா? இருந்துச்சு. அப்ப ஏன் அந்த இடத்துல நீ பரதேசின்னு அவர் சொல்றாரு? இது பிசிக்கலை பத்தி சொல்லவே இல்லை. இந்த பூமியில தேவன் என்னை வாழ வைத்திருக்கிற நாட்கள் எப்படிப்பட்டது? ஒரு நிழலை போன்றது. இன்னொரு இடத்துல சொல்லுது காய்ந்து போகக்கூடிய புல்லை போன்றது. அப்ப அந்த நிழலை போன்றவன் நான் கொஞ்ச நாள் தான் இருக்கு, சரிங்களா? இப்ப சப்போஸ் நான் இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். என் பையன் வந்து 10 வருஷமா படிக்கிறான். எக்ஸாம் வந்து 1 மணி நேரம் தான் எக்ஸாம், சரிங்களா? என் பையனுக்கு இந்த 10 வருஷம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி அந்த 1 மணி நேரம் முக்கியமா முக்கியம் இல்லையா? 10 வருஷம் நீ படிச்சிடலாடா, 1 மணி நேரம் தானே, ஒரு அரை மணி, ஒரு 1/4 மணி நேரம் விளையாண்டுட்டு, ஒரு 1/4 மணி நேரம் ஐஸ்கிரீம்லாம் பார்ல சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் எழுதிட்டுவான்னு சொல்லுவோமா? இல்லை. நாம் என்ன பண்ணுவோம்? 10 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த 1 மணி நேரம் எவ்வளவு முக்கியமோ அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இந்த உலகம் எவ்வளவோ பெருசா இருந்தாலும் இந்த நிழலை போலக்கூடிய வாழக்கூடிய அந்த சிறிய நாட்கள் நாங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமராகவும் சரியாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதான் அந்த வசனம். எங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி ஏன் ராஜ்யமே, தாவீதுடைய ராஜ்யத்தை பத்தி இன்னைக்கு பிறகு நம்ம பேசுறோம். ஆனா அவருடைய மனப்பான்மை எப்படி இருந்துச்சுன்னா, என் ராஜ்யமோ என்னை பற்றி யாரும் பேசணும் தேவையில்லை, ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை நிழலை பொறுக்கக்கூடிய அந்த ஷார்ட் டைம்ல நான் தேவனை எவ்வளவாக மகிமைப்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறதான் இவருடைய வார்த்தை, சரிங்களா? ஸோ கரெக்டாக நான் சொன்ன 30 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை முடிச்சுட்டு நம்ம வாசிக்கலாம். நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். பதினேழு ஆரம்பிச்சு 17 முடிச்சிடலாம். நான் சந்தோஷித்தேன், சரிங்களா? இதான் அவருடைய கடைசி பிரேயர் பைபிள்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? சாலமோனுக்கு அரியணை கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த இதே வசனத்துல கரெக்டா 28வது வசனத்துல வாசிங்க அப்படின்னா, தாவீது நோ மோரல்ஸ் மறிச்சு போயிறார், மரணம் அடைகிறார். அப்போ மரணம் அடைகிற தருவாயிலும் தாவீதுடைய வார்த்தையிலிருந்து வந்தது என்னது? தேவனுக்கு முன்பாக என்னுடைய இருதயம், தேவனுக்கு முன்பாக என்னுடைய ஜனங்களுடைய இருதயம், தேவனுக்கு முன்பாக உத்தமமாக என் ஜனங்கள் இருந்தார்கள். நான் கடைசி வார்த்தை என்னது? நான் சந்தோஷம். முன்னாடி 17வது வசனம், நான் சந்தோஷித்தேன், சரிங்களா? இதை பவுலுடைய வார்த்தையோட நான் கம்பேர் பண்றேன். தன்னுடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கிற ஒரு ராஜா. பவுல் என்ன சொல்றாரு? நல்ல ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை, என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக காத்துக்கொண்டேன், நீதின் கிரீடம் எனக்காக வரைச்சப்படுதுன்னு சோகமா சொன்னாரு, சந்தோஷத்தோட சொன்னார். ஃபினிஷிங் வெல், சரிங்களா? நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாராவது இருந்தாலும் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் வந்தாலும் அந்த பேட்ஸ்மேன் சுமாராக தாண்டா விளையாண்டான், சொங்கி மாதிரி இருந்து விளையாண்டான்டா, கடைசி போட்டான் பாரு ஒரு 5 ஓவர்ல அவன் மனுஷனா மாடான்னு தெரியல, அந்த அடிச்சான்டா அப்படிம்பாங்க. அவனுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தது அந்த கிரிக்கெட்டர்னுடைய, ஆனா முடிவு எப்படி இருந்தது? டீமை ஜெயிச்சு வச்சு போயிட்டான். அதே மாதிரி இந்த மனுஷனுடைய ஆரம்பம் எப்படியா இருந்தது? தாவீதுடைய ஆரம்பம். ஆடு மேய்ச்சி என்ன சொன்னாங்க, தீர்க்கதரிசி வந்து ஏன் உன் பிள்ளை வேற ஏதாவது இருக்கானா அவ்வளவுதானு கேட்கும்போது அவன் பிள்ளை பையன் என்ன சொல்றான், அவர் அப்பா என்ன சொல்றா, ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கேயோ இருப்பான், காட்டுல எங்கேயா சுத்திட்டு இருப்பான், அதுதான் அவருடைய வார்த்தை. அப்பா அவர் சொல்றாரு, அங்க சொன்ன வார்த்தை, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதய பாதுகா கூட்டுவா அப்படிங்கிறார். அற்பமா எண்ணப்பட்ட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங் வந்து அற்பம், ஆனா பினிஷிங் எப்படி இருந்தது? சந்தோஷத்தோடு கூட முடித்தான். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கிறோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு, என்னது? தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயம். தேவன் தாமே நம்முடைய இருதயத்தை இன்னும் உத்தமாக மாற்றுவதற்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.